வேத வாசிப்பை நாங்கள் தமிழிலும் சிங்களத்திலும் நாங்கள் கேட்க போகிறோம். බයිබල් කියවීම ද්‍රවිඩ භාෂාවෙනුත් සිංහල භාෂාවෙනුත් අපි අසන්ට යන්නෙමු. சோ வேதமுள்ளவர்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாசிக்கலாம். බයිබලය අරගෙන ඔවුන් සමග ඔබත් කියවන්න පුළුවන්. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. நாங்கள் யாவரும் இந்த வேத வார்த்தைக்கு எழுந்து நிற்போம். අපි සියලු දෙනා දේව වචනේ වෙන නැගිට සිටිමු. සුද්ධ යෝහන් 20:1 සිට 8 දක්වා. සතියේ පළවෙනිදා අලුයම් වේලේ අඳුර තිබියදීම මග්දලායේ මරියා සොහොන්ගේ ළඟට ගොස් සොහොන්ගෙන් ගල අහක් කොට තිබෙන බව දුටුවාය. එහෙයින් සීමෝන් පේතුස් ළඟටද යේසුස් වහන්සේ ප්‍රේම කළ අනිත් ගෝලයා ළඟටද දුව ගොස් ඔවුන් ස්වාමීන් වහන්සේව සොහොන්ගෙන් අහක් කොට ගෙන ගොස් තිබේ. උන්වහන්සේව කොතැන තැබුවාද කියා අපි නොදනිමුයයි ඔවුන්ට කිව්වාය. එබැවින් ප්‍රේතුස්ද අනිත් ගෝලයාද පිටත්ව සොහොන්ගේ දෙසට ගියෝය. ඔවුන් දෙදෙන එක්ව දිව්වෝය. අනිත් ගෝලයා ප්‍රේතුස් පසු කර දුව ගොස් පළමු කොට සොහොන්ගේ ළඟට පැමිණ නැමී බලා සිහින් හනරෙදි එහි තිබෙනවා දුටුවේය. නමුත් ඇතුළට ගියේ නැත. සීමෝන් ප්‍රේතුස් ඔහුට පසුව පැමිණ සොහොන්ගේ ඇතුළට ගොස් හනරෙදි තිබෙන බවත් උන්වහන්සේගේ හිසේ තිබුණ රෙදිකඩ හනරෙදි සමග නැතුව වෙනම එක් තැනක අකුලා තබා තිබෙන බවත් දුටුවේය. ඒකල පළමු කොට යෝහන්ගේ ළඟට ආවා වූ ඒ අනික් ගෝලයාද ඇතුළට ගොස් දැක විශ්වාස කෙලේය. ආමේන්. யோவான் 20ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 8 வரை. வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோட மதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுரு இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறை இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்துக்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். முந்தி கல்லறை இடத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். ஆமென். Amen. ආමේන්. மத்தேயு 28க்கு திருப்புவோம். අපි මතේ 25 වෙනි පරිච්ඡේදයට පෙරලගමු. நாங்கள் இந்த இந்த மாலை வேளையிலே இங்கு வந்த பொழுது இந்த வசனம் அங்கு போடப்பட்டு கொண்டே இருந்தது. මේ සවස්යාමේ මේ සඳහවට පස්සේ වචනේ මේ ස්ථානේ දවමින් තිබුණා. Put that words again. மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். සැබවින්ම උන්වහන්සේ නැවත නැගිට්ටා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. மத்தேயு 28 මතේ 28 நாங்கள் 5 தொடக்கம் 8 மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் අපි 5 8 දක්වා බැලුවා නම් 5வது 6வது வசனங்களை நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால் අපි 6 සහ 7 බැලුවා නම් தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி දූතයා ස්ත්‍රීන් දෙස බලා நீங்கள் பயப்படாதிருங்கள், උඹලා බිය නොවෙලා சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். කුරුසිපත්‍ර යේසුස් වහන්සේ උඹලා සොයන බව මම දන්නවා. அவர் இங்கே இல்லை, උන්වහන්සේ මේ ස්ථානේ නැහැ. தாம் சொன்னபடியே උන්වහන්සේ කිව්ව ආකාරයටම உயிர்த்தெழுந்தார். උන්වහන්සේ නැවත නැගිට්ටා. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். උන්වහන්සේ තබපු ස්ථානේ ඇවිල්ලා බලන්න. Amen. Amen. Hallelujah. 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 இங்கே நாங்கள் பார்க்கிறோம், මේ ස්ථානේ අපි බලනවා தேவன் எங்களுடைய இருதயங்களை அறிகிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපගේ හදවත දකින්නව දෙවියන් වහන්සේ. Amen. Amen. எங்களுடைய இருதயங்களை குறித்து நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். අපගේ හදවත් ගැන අපි ඉතාමත් ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. நீதிமொழிகள் சொல்றது எல்லா இருதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்து கொள்ள வேண்டியதாய் ඊට උදේශ இருக்கிறது. කියන ඔබගේ හදවත සියලු රැකවල් සමග ආරක්ෂා என்று சொன்னால் කරගන්න. எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். මන්ද අපේ දෙවියන් වහන්සේ අපගේ හදවත දකින්නව දෙවියන් இந்த වහන්සේ. பகுதியிலே अनेक காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கூடியதாய் මේ இருக்கிறது. කොටසේ බොහෝ දේවල් අපිට ඉගෙන ගන්න පුළුවන්. எப்போ இந்த பகுதியை நீங்கள் திருப்பினாலும், வேதத்தை எப்ப திருப்பினாலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராய் ඔබ இருக்கிறார். බයිබලයේ කුමන වෙලාවක හැරුවත් දෙවියන් වහන්සේ අපට කතා කරන තරණ වහන්සේ. Amen. Amen. Hallelujah. 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 இங்கே நாங்கள் பார்க்கிறோம், මේ ස්ථානේ බලනවා
அங்கு அங்கு ஓய்வு நாளின் பின்பாக ඒ නිවාඩු දවසට පස්සේ அங்கு முதல் நாள் விடிந்து வரும் வேளையிலே என்று நாங்கள் பார்க்கிறோம். ඒ පළවෙනි දවස උදා වෙන දවස කියලා අපි බලනවා. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே අපගේ කිතුණු ජීවිතේ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள் விடிந்து கொண்டு வருகிறது. සෑම දවසක්ම සෑම කාලයක්ම අලුත් වූ දවසක් අපගේ ஒவ்வொரு ජීවිතේ நாளும் උදා நீதியின் වෙනවා. சூரியன் எங்களுக்குள்ளே உதிக்கிறவராய் සෑම இருக்கிறார். උදෑසනකම ධර්මිෂ්ඨකමේ සූර්ය අපි කෙරේ උදා ஆமென். இந்த වෙනවා. உணர்வை இந்த சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக මේ இருக்கிறது. තේරුම් ගැනීම මේ සත්‍යතාවය අපි අරගන්න இந்த ඕනේ. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் இல்லை. මේ නැවත නැගිටීම නැත්තම් ක්‍රිස්තියානිකමක් இந்த නැහැ. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் මේ නැවත නැගිටීම නැත්තම් இது இன்னொரு மதத்தை செத்த மதத்தை போல இருக்கு. මේක තවත් ඇවල මරණු ආගමක් මෙන් තිබෙන්න ஆனால் இது යනවා. ஜீவன் உள்ள மதமாய் இருக்கிறதுனாலே නමුත් මේක ජීවමාන ආගමක් නිසා மதம் என்று சொல்வதை விட மார்க்கம் என்று சொல்லலாம். கிறிஸ்தவம் வந்து නමුත් කිතුනකම ඇවිල්ලා மார்க்கமாய் இருக்கிறது. ඒක මාර්ගයක්. கர்த்தருடைய ஒரே ஒரு வழியாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ එකම එක මාර්ගයක් இயேசு තිබෙනවා. சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் යේසුස් වහන්සේ இருக்கிறேன். මමයි මාර්ගය මමයි සත්‍යය මමයි ජීවනය. சத்தியத்திலே ஜீவன் இருக்க வேண்டும். ඒ සත්‍යතාව තුළ ජීවනය வழியிலே තිබෙන්න ඕනේ. ஜீவன் இருக்க ඒ வேண்டும். මාර්ගය තුළ அந்த ජීවනය ஜீவன் තිබෙන්න ඕනේ. கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தது. ඒ ජීවනය ක්‍රිස්තුස් அந்த වහන්සේ ஜீவன் තුළ உங்களுக்குள்ளாய் ඒ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ජීවනය උඹලාට දෙනු ஆகவே ලැබුවා. நீங்கள் நடக்கிற வழி வந்து ඔබ ගමන් කරන මාර්ගය சத்தியமும் ஜீவனும் உள்ள வழியாய் இருக்கிறது. සත්‍යතාවය සහ ජීවනය තිබෙන මාර්ගයක් වෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. பக்கத்துல பாத்துங்க உங்களோட வழி எப்படியாய் இருக்கிறது. ලංකන බලහන්න ඔබගේ මාර්ගය මොන වගේද? ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. யோவான் 11வது அதிகாரத்தை திருப்பி நீங்கள் என்று சொன்னால் යෝහන් 11 වෙනි පරිච්ඡේදයේ ඔබ හරව ගත්තා. 25 26வது වசனத்தை நாங்கள் பார்க்கும்போது 25 සහ 26 වෙනි වගන්ති අපි இங்கு බලනකොට லாசருடைய வாழ்க்கையிலே ලාසරස්ගේ அந்த ජීවිතේ மாத்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே මාර්තා සහ මරියාගේ ජීවිතේ அவர்களுக்கு தெரிந்த ஒரு சத்தியம் அங்கு பார்க்கிறோம். ஆனால் அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ඔවුන් දන්න සත්‍යතාවයක් අපි බලන නමුත් ඔවුන් හොඳාකාරව ඒක තේරුම් ගත්තේ இன்று නැහැ. அநேகர் අදත් බොහෝ දෙනා சத்தியத்தை அறிகிறார்கள். සත්‍යතාවය ஆனால் දැනගන්නවා. சத்தியத்தினுடைய வெளிப்பாடு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை அவர்கள் காணாததினாலே සත්‍යතාවය එළදරව නැත්නම් ඒ ආත්මිකව දෙන්නව එළදරව දකින්න නැති නිසා அவர்கள் அங்கு தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். එමෙස්සනේ පැකිලෙමින්ම ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. நாங்கள் பார்க்கிறோம் අපි බලනවා இயேசு கிறிஸ்து යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ரெண்டு நாள் தாமதித்து දවස් දෙකක් ප්‍රමාද වෙලා அங்கு வரும் பொழுது එමෙස්සන්ට එනකොට லாசரு மரித்து 4வது நாள் ஆகிறது. ලාසරස් මැරිලා 4 වෙනි දවසක් அதாவது වුණා. அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார். ඒ කියන්නේ භූමි දානය කරනු ලැබුවා. ஆமென். ආමේන්. மாத்தாள் வந்த பொழுது அங்கு சொல்லுகிறார் මාර්තාවට පස්සේ කියනවා யோவான் 11 යෝහන් 11 இயேசு வருகிறார் என்று 20வது வசனம், இயேசு வருகிறார் என்று மாத்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். එබැවින් මාර්තා යේසුස් වහන්සේ එන බව ඇසූ විට උන්වහන්සේ සම්මුඛ වෙන්න ගියාය. නමුත් මරියා ගෙයි ඉඳගෙන උන්නාය. இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். එසේයින් මාර්තා යේසුස් වහන්සේට කියන්නේ ස්වාමිනේ ඔබ මේ සිටිසේක් නම් මගේ සහෝදරයා இது නොමරයි. இயற்கையாக அவள் எதிர்பார்த்த ஒரு காரியம். මේක සුබාදහමේ බලාපොරොත්තු වුණු දෙයක්. லாசர் வியாதிப்பட்ட உடனே அங்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ලාසස් රෝගාතුරන ගමන් என்றால் පණිවිඩයක් යවනවා. இயேசுவால் ஆகும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். යේසුස් වහන්සේට පුළුවන් කියලා උන් විශ්වාස ஆனால் කරා. அவர் அங்கே இல்லாததினாலே නමුත් එමෙස්සර නැති நீர் නිසා இங்கே இருந்திருந்தால், ඔබ වහන්සේ මේ සිටියා නම් ஆமென். ආමේන්. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் නමුත් අපි බලනවා கல்லறையிடத்தில் வந்த பொழுது, ඒ ගුහාගාවට පස්සේ இயேசு வந்த பொழுது යේසුස් වහන්සේවට அவர் පස්සේ முழங்கால் படியிட்டு, උන්වහන්සේ ධනේසින් ஆண்டவரே ඉඳලා நீர் என் ஜெபத்தை கேட்டபடியினால் நன்றி. ස්වාමිනේ වහන්සේ මගේ යාඥාවට සවන් දුන්න නිසා ශුති වේවා. ஆமென். ආමේන්. புரிந்து கொள்றவர்கள் புரிந்து கொள்ளுங்க, எனக்கு விளங்கப்படுத்த நேரம் காணாது. තේරුම් ගන්න පුළුවන් අය තේරුම් ගන්න මන්ද පැහැදිලි කරන්න වෙලාව Amen. නැහැ. அவளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னால், ඇගේ තේරුම් ගැනීම இயேசு මොකක්ද නම් அங்கே வந்து, යේසුස් වහන්සේ මෙස්සන්ට ඇවිල්ලා Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. ஆனால் இயேசுடைய வல்லமையை அவள் அறிந்து கொள்ளவில்லை. නමුත් යේසුස් වහන්සේගේ බලය தேவனுடைய
அந்த 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 தூரத்துக்கும் சமீபத்துக்கும் உண்மையுள்ள தேவன் அவர் அறிந்து கொள்ளவில்லை. දුරට සමීපයටත් එකාකාර දෙවියන් වහන්සේ කියන වග ඇය දැනගත්තේ அந்த නැහැ. அதிகாரி சொன்னார், ඒ අධිපතියා நீர் ஒரு කිව්වා, வார்த்தை சொன்னால் போதும். ඔබ වහන්සේක වචනයක් කිව්වොත් ඇති. ஆமென். ආමෙන්. என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். මගේ මෙහෙකරුවා සුවය ලබනවා. ஆமென். ஆமென். ஆனால் இங்கு பார்க்கிறோம் මේ மார்த்தாள் සැබෑවම சொல்கிறாள், මාර්තා කියනවා நீர் இங்கே இருந்திருந்தால் ඔබ වහන්සේ මේ සිටියානම් அவன் மறுத்திருக்க மாட்டார். මූ මැරෙන්න යන්නේ නැහැ. இப்பொழுதும் நீர் தேவனிடத்திலே எதை கேட்கிறீரோ දැනුත් ඔබ වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමක්ද ඉල්ලන්නේ? உமக்கு தந்தருள்வார் என்று அறிகிறேன். ඔබ වහන්සේ දෙන බව අපි දන්නවා. இயேசு அவளை நோக்கி, යේසුස් වහන්සේ දෙස බලා உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். නුඹේ සහෝදරයා නැවත නැගිටිනවා. பக்கத்தில் பார்த்துக்கோ, உங்களாலே உயிரோடு எழும்ப முடியும். ලංකන බලන්න ඔබට නැවත නැගිටින්න පුළුවන්. உங்களுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறார். ඔබ තුළ එක මිනිසෙක් ඉන්නවා. ஆமென். ආමෙන්. ஹalleluya. Hallelujah. உங்களுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறார். ඔබ තුළ එක මිනිසෙක් ඉන්නවා. அவன் வியாதிப்பட்டதா இருக்கலாம். සමහරට රෝගී වෙන්නව වෙන්න පුළුවන්. ஆமென். ආමෙන්. அல்லது கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாள் நாட்டம் எடுக்கிறதா இருக்கலாம். නැත්තන්ගේ සෝන්ගේ තබලා දවස් 4ක් ගඳ ගහන කෙනෙක් වෙන්න ஆனால் පුළුවන්. உயிரோடு எழுந்த இயேசு சொல்லுகிறார், නමුත් නැවත නැගිටව යේසුස් වහන්සේ කියනවා நீ உயிரோடு எழும்ப முடியும். නුඹට නැවත නැගිටින්න පුළුවන්. நீ உயிர்ப்பிக்க නුඹ முடியும். ප්‍රාණවත් වෙන්න පුළුවන්. ஹalleluya. Hallelujah. உலகம் சொல்றதை நீங்க கேளாதீங்க. ලෝකේ කියන දේ மற்ற අහන්න එපා. மனுஷர் சொல்றதை கேளாதீர்கள். மனுஷர் කියන கர்த்தர் காண்டத்தை என்ன சொல்லுகிறார் දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? அதுதான் உன் வாழ்க்கையில ඒක நடைபெறும். තමයි ඔබගේ ජීවිතයේ සිදුවන්නේ. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. Praise God. ප්‍රශංසා වේවා. அவர் ஆண்டவர் சொல்றார், வாச அவன் කියනවා, உயிர்த்தெழுந்திருப்பான். ඔව් නැවත නැගිටිනවා. ஆமென். ආමෙන්. அதற்கு மாத்தால் ඒකට මාර්තා உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளிலே ඒ නැවත නැගිටින දවසේදී எப்ப කවද්ද? ஆண்டவர் இங்கே இருக்கிறார். යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ ඉන්නවා. ஏன் வந்திருக்கிறார்? ඇයි ඇවිල්ලා ඉන්නේ? அவனை உயிரோடு எழுப்பும்படியாக. උන්වහන්සේ ව නැවත இந்த இடத்துல ஏன் வந்திருக்கிறார்? ලංකන බලන්න ඇයි உங்களை ඇවිල්ලා ඉන්නේ? உயிர்ப்பிக்கும்படியாக, ඔබ ප්‍රාණවත් உங்களை කරන පිණිස, பலப்படுத்தும்படியாக, ඔබ සයිමත් කරන உங்களை පිණිස, அபிஷேகிக்கும்படியாக, ඔබ ආලේප කරන පිණිස, வல்லமைகளை தரும்படியாக, යහපත් දෙන நன்மையினால் நிரப்பும்படியாக යහපත් පුරවන அவர் පිණිස இந்த இடத்துல இருக்கிறார். උන්වහන්සේ මේ ස්ථානයේ ඉන්නවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. உங்களுடைய விசுவாச வார்த்தைகளை நீங்கள் மாற்ற வேண்டும். ඔබගේ ඇදහිල්ලේ වචන ඔබ වෙනස් කරන්න இன்று எங்களுடைய ඕනේ. வாயிலே வருகிறது எல்லாம் எதிர்மறையானதாய் இருக்கிறது. මගේ මුකෙන් නික්වෙන සෑම දේම අසුභවාදී දේවල්. Hallelujah. 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 அப்ப பவுல் சொல்றார், என்றோ ஏக்கினா, ஒரு நாள் அது நடக்கலாம். ඇය කියන කවද්දෝ දවසක මේක සිදු இன்று වෙයි. அநேகர் அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். අද බොහෝ දෙනා මෙහෙම තමයි හිතාගෙන ඉන්නේ. ஒரு நாளைக்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார். දවසකට දෙවියන් වහන්සේ මාව ஒரு ඔසවයි. நாளைக்கு உயர்த்தவரே இன்றைக்கு உயர்த்த கூடாது. දවසකට ඔසවන්න තැනත් ඇයි අද ඔසවන්න හොඳ නැත්තේ? நான் கர்த்தருக்காக ஒரு நாளைக்கு பெரிய காரியங்களை මම செய்வேன். දෙවියන් වහන්සේනේ යම් දවසක බලවත් දෙයක් කරනවා. ஏன் இன்றைக்கு செய்யக்கூடாது? ඇයි අද කරන්න බැරි? பக்கத்துல பாத்துக்கிறவங்க, ஏன் இன்றைக்கு நீங்க செய்யக்கூடாது? ලංකන බලන්න ඇයි අද ஏன் කරන්න நீங்கள் බැරි? எழும்பி பிரகாசிக்க ඇයි கூடாது? ඔබ නැගිට බබලෙන්ට බැරි? இன்னொரு நாள் வரும் என்று எப்படி அறிவீர்கள்? තවත් දවසක් එයිද කියලා ඔබ කොහොමද දන්නේ? எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும், நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்? ඔබ කීයෙන් කීදෙනෙකුට කියන්න පුළුවන්ද හෙට මං ජීවත් වෙලා ඉන්නවා කියලා කියන්න පුළුවන්ද? எங்களோடு இருந்த அருமையான ஒரு சகோதரன் பாலன் என்று சொல்லி අපි සමග යහපත් සහෝදරයෙක් හිටියා. ஹவாலில இருந்தவர். හවල්ලි හිටියා. ஆமென். ආමෙන්. பிரதர் பாலன் என்று சொல்லி அவர் காலமாகி விட்டார். සහෝදර බාලන් කියලා අබව ප්‍රාර්ථනා වුණා. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. அப்ப எங்களுக்கு தெரிய வந்த பொழுது எனக்கு அவர் வியாதிப்பட்டிருந்தது தெரியும். ඔව් රෝගී වෙන්න එක මට ආරංචි වුණා. ஸோ பாஸ்டர் அலனும் அதை அறிந்து என்னிடம் கேட்டார், இப்படியாமையன். පාස්සේ අලනොත් මේක ආරංචි වෙලා ඇහුවා මේක මෙහෙමද කියලා. அப்ப நான் சொன்னேன், யா நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று. පාස්සේ කිව්වා ඔව් අපි බලාපොරොත්තුනේ නැහැ. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், එක වචනයක් කිව්වා. ரோபர்ட், காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. රොබර්ට් කාලවල් තිබෙන්නේ දෙවියන් වහන්සේගේ දෑතේ. காலங்கள் கர்த்தருடைய இடத்திலே. කාලවල් තිබෙන්නේ දෙවියන් அதான் වහන්සේගේ யாக்கோபு දෑතේ. சொல்லும் ඒක பொழுது තමයි යාකෝබ් කියනකොට කියන්නේ. நாளைக்கு நடப்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். හෙට දවසේ සිදුවෙනදී අපි දන්නේ ஆகையால் නැහැ. நாளைக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்றதை விட, හෙට දවසේ මම මේ දේ කරනවා කියලා කියනවට கர்த்தருக்கு වඩා சித்தமானால், දෙවියන් වහන්සේ කැමතිසේක් නම් ஆமென், என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. අපගේ කාලවල උන්වහන්සේගේ දෑතේ තිබෙන්නේ. இயேசு அவளை நோக்கி, இந்த வசனத்தை இன்னும் ஆழமாய் கேளுங்கள். යේසුස් වහන්සේ ඇදසවල මේ වචනේ இயேசு அவளை நோக்கி, යේසුස් වහන්සේ
දෙස බලා நானே உயிர்த்தெழுதலும் මම නැවත நானே නැගිටිමද ஜீவனுமாய் මම இருக்கிறேன். ජීවමානව සිටින්නේ என்னை விசுவாசிக்கிறவன் මාව අදහන තැනැත්තා மரித்தாலும் பிழைப்பான். මැරුණත් ඔහු ජීවත් වන්නේය அவன் மரித்தாலும் ඔහු මැරුණත් பிழைப்பான் ජීවත් වෙනවා என்றால் அவரே මන්ද උන්වහන්සේ තමයි உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். නැවත නැගිටීමද සිටින්නේ Amen. Amen. அவர் உயிர் கொடுக்கிறவர் என்று சொல்லுவதை விட උන්වහන්සේ ප්‍රාණයක් දෙනවා කියනවට වඩා அவர் சொல்றார் நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன். උන්වහන්සේ කියන මමයි නැවත නැගිටීම எனக்குள்ளாய் இருக்கிறவன் මාතුල ඉන්න அந்த තැනැත්තා உயிர்த்தெழுதலுக்குள்ளே வருகிறான். ඒ නැවත නැගිටීමට එනවා எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ඔබ කියන ஆனால் මේක ஆண்டவர் තේරෙනවද இதைத்தான் දන්නේ නැහැ. சொல்கிறார். නමුත් උන්වහන්සේ මේක තමයි அவர் කියන්නේ சொல்லுகிறார் ඇය කියනවා ஒரு நாள் வருகிறது දවසක් එන්න යනවා மரித்தவர்கள் உயிர்த்தெழுக்கும் பொழுது මරුණාය නැවත என் නැගිටිනකොට சகோதரனும் உயிர்த்தெழுவான் என்று මගේ සහෝදරයාත් එදාට නැවත இயேசு නැගිටි வரும் வரை அதான் அவருடைய நம்பிக்கை. යේසුස් වහන්සේ එනතුරු ඔවුන්ගේ විශ්වාසය මේක තමයි ஆனால் இயேசு வந்துட்டார். නමුත් යේසුස් වහන්සේ இயேசு ආවා. என்ன சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ அவர் சொல்றார் ஒரு நாளில் என்று ඇය කියන එක දවසකදී කියලා அவர் சொல்றார் நானே. උන්වහන්සේ කියන මමයි சொல்லுங்க அவரே உயிர்த்தெழுதல் நம்பிக்கையார். ඔබ කියන නැවත නැගිටීම උන්වහන්සේයි ஹalleluya හලලූයා ஹalleluya ஹalleluya. முதலாவது தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் පළවෙනි තෙසලෝනික 4 වෙනි පරිච්ඡේදයේ 13வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று අපි சொன்னால் 13 වෙනි වගන්තිය බැලුවා නම් அன்றியும் சகோதரரே තවද සහෝදරයනි நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. තවද සහෝදරයනි බලාපොරොත්තුවක් නැත්තා වූ අන් තැනැත්තන් මෙන් නුඹලා ශෝක නොවන පිණිස සැතපෙන්නන් ගැන නුඹලා නොදැන සිටිනවාට අපි அதாவது නොකමැත්තෙමුව. கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற சகோதரர்கள் மரிக்கும் பொழுது ஏற்கனவே பவுல் சொல்லுகிறார் நீங்கள் துக்கித்து புலம்பி இருப்பதை குறித்து எனக்கு மனமில்லை. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ඉන්න සහෝදරයෙක් ඔබ මැරුණා නම් ඔබ දුක් වෙලා හඬා වැළපෙන එකට මම කැමති නැහැ කියලා පාවුල් තුමා කියනවා. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். යේසුස් වහන්සේ මැරී නැවත නැගුණසේක අපි අදහමු නම් அப்படியே இயேசுவுக்குள் மரித்தவர்களையும் தேவன் அவரோடே கொண்டு வருவார். එසේම දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ කරුණ කරගෙන සැතපී සිටින්නන් උන්වහන්සේ සමග ගෙන එනසේක. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்றதாவது මක්නිසාද ස්වාමින් වහන්සේගේ ඊම දක්වා ජීවත්ව கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. මක්නිසාද ස්වාමින් වහන්සේ ඊම දක්වා ජීවත්ව ඉතුරුව අපි සතපුණු තැනත්තන්ට කිසිසේත් ඉස්සර නොවන්නේ ஏனெனில் ස්වාමින් වහන්සේ වචනේ අපි නුඹලාට කියමුව. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். මක්නිසාද ස්වාමින් වහන්සේ මා ශබ්දයක්ද උත්තම දේවදූතයෙක්ද හඬද දෙවියන් වහන්සේගේ හොරණ නාදය දත්ව ස්වර්ගයෙන් බස්නාසේක. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ක්‍රිස්වාස තුළ මලව් අය පළමු කොට නැගිටින්නෝය. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு එවිට ජීවත් ඉතුරු සිටින අපි එක විටම ඔවුන් සමග ස්වාමින් වහන්සේ සම්මුඛ වන පිණිස වලාකුළු වලින් ආශ්‍රය අදගනු ලබන්නෙමුව. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். මෙසේ අපි නිතරම ස්වාමින් වහන්සේ සමග සිටින්නෙමුව. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ඉනිසා මේ වචන වලින් ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்க. එකිනෙකා සනසා ගනිල්ලා. ஆமென். ஆமென். ஒரு குடும்பத்துல ஒரு இழப்பு வந்துட்டு என்று சொன்னால் පවුලේ යම් අහිමියක් ආව නම් கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவர்களா இருந்தால் விசுவாசத்துல நீங்க இன்னைக்கு நினைக்கிறா? தைரியமாய் சொல்ல ඔබ முடியும். නිර්භීතව කියන්න நீங்கள் පුළුවන්. அழ வேண்டிய அவசியம் இல்லை. ඔබ හඬන්න අවශ්‍ය නැහැ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලලූයා. ஏனெனில் ඇයිද නම් கர்த்தர் இன்றைக்கு வந்தாருன்னு சொன்னா இன்றைக்கு இரவு கவியை சந்திப்போம். උන්වහන්සේ අද රාත්‍රියාව නම් අපි උන් හමු වෙනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලලූයා. இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்க. ஏனென்றால் கர்த்தர் வரும்பொழுது நாங்கள் எழுந்திருப்போம். මේ වචන කියලා එකිනෙකා සනසා ගනිල්ලා මක්නිසාද උන්වහන්සේ එනකොට අපිත් උන්වහන්සේත් එක්ක எப்படி අරමුණු இயேசு ලබනවා. உயிரோடு எழும்பினாரோ කොහොමද යේසුස් වහන්සේ නැවත නැගිට්ටේ? அவருக்குள்ளாய் இருக்கிற நாங்களும் எழுந்தருளுவோம். උන්වහන්සේ තුළ ඉන්න අපිත් නැවත නැගිටිනවා. இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை. இந்த உலகத்துக்கு வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை. මේක තමයි අපට දුන්න විශ්වාසය. ඒ වගේ මේ ලෝකෙටත් අවශ්‍ය වෙන විශ්වාසය මේක තමයි. இன்று எல்லாரும் விரும்புற ஒரு காரியம் අද හැමෝම කැමති වෙන දෙයක් තමයි மரிக்காமல் எப்படி நாங்கள் நீடிய காலம் வாழலாம். නොමරී කොහොමද අපි මුළු ජීවිත කාලෙම මේ පොළවේ ජීවත් වෙන්නේ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க வாழலாம். ලංකන බලකන අපිට ජීවත් වෙන්න පුළුවන්.
நீடிய காலம் வாழலாம். දීර්ඝ කාලයක් අපට ජීවත් වෙන්න පුළුවන්. நித்தியமாய் வாழ முடியும். සදාතනට ජීවත් වෙන්න පුළුවන්. அது உங்களுடைய கரத்திலே இருக்கு. ඒක ඔබගේ දෑත තිබෙන්නේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. This is the only hope. මේක තමයි අපගේ එකම බලාපොරොත්තුව. இதைத்தான் ஆண்டவர் படிப்படியாக அந்த தனது வாழ்நாளிலே பூமியிலே இருந்த நாட்களிலே அந்த யூத ஜனங்களுக்கு அவர் எடுத்து காட்டிக் கொண்டே வந்தார். මේක තමයි උන්වහන්සේ පියවරෙන් පියවර උන්වහන්සේ මේ පොළොව තල ඉන්න කාලය තුල යුදෙව් ජනතාවට පැහැදිලිව උන්වහන්සේ පෙන්වලා දුන්නේ. நாங்கள் மார்க் 5வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். අපි මාක් 5 වෙනි පරිච්ඡේදය බලනවා. சிறுமி மரித்திருந்த சிறுமியை ஆண்டவர் முதலாவது எழுப்பிக் கொண்டார். ඒක මරුණ කුණා දීනෙක් උන්වහන්සේ නැවත නැගිටෙව්වා. அதை ஒருவருக்கு சொல்ல வேண்டாம் என்று කාටවත් කියන්න එපා කියලා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம். දෙවනුව අපි බලනවා. ஒரு மரித்த ஒரு மகனை கொண்டு போறார்கள். ஒரு விதவையினுடைய ஒரே ஒரு மகன் மரித்து போனார். වැන්දපුවගේ එකම එක පුතෙක් මැරුණා හුව ගෙන යනවා. அவனை வழியிலே சந்தித்து ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். මාර්ගයේ ඔව් හම් වෙලා උන්වහන්සේ ඌව නැවත නැගිටින්න සැලැස්සුවා. அடுத்ததாக நாங்கள் ඊට பார்க்கிறோம். පස්සේ අපි බලනවා லாசருடைய கல்லறையிலே லாசருவை அங்கு எழுப்புகிறார். ලාසරස්ගේ ගුහාවේදී උන්වහන්සේ ලාසරස් නැවත නැගිටින්න සැලැස්සුවා. என்னத்தை அங்கு அவர் கூற விரும்புகிறார்? මොනවද උන්වහන්සේ කියන්න වෑයම් කරන්නේ? மரணத்தின் மேலே அதிகாரம் உடையவர் நான். මරණය කරේ ආධිපත්‍ය තැරණ වහන්සේ උන්වහන්සේ. Amen. ආමේන්. நானே உயிர்த்தெழுதல். මමයි නැවත නැගිටීම. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Hallelujah. හලෙලූයා. Praise be to God. ප්‍රශංසා වේවා. கடைசி நேரத்திலும் அவர்கள் என்ன சொன்னார்கள்? අන්තිම நீர் මොහොතේ தேவனாய் මොනවද இருந்தால் කිව්වේ? ඔබ දෙවියන් වහන්සේ නම් நீர் இறங்கி வாரும். ඔබ වහන්සේ බහලා එන්න. ஆண்டவர் தனது மனதிலே சொல்லி இருப்பார். උන්වහන්සේ හිතේ කියාගන්න ඇති. நின்று ஒழுங்க நான் வாரேன். ඉන්න මම එන්නම් දවසක. நின்று ஒழுங்க வாரேன். ඉන්න මම ஆனா நான் එන්නම්. இன்னும் முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. තවද මම ඉවර කරන්න ඕන දේවල් තිබෙනවා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. Praise be to God. ප්‍රශංසා වේවා. இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய என்று விரும்புகிறார். මේක තමයි දෙවියන් වහන්සේ කැමති වන්නේ. සෑම මිනිසෙක්ම මේක இதுதான் තෝරගන්න ඕනේ. எங்களுக்கு ஒரு blessed hope. මේක තමයි අපට ආශිර්වාදමත් බලාපොරොත්තුව. இந்த உலகத்திலே வந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ஒன்றே ஒரு நம்பிக்கை உண்டு. මේ ලෝකෙට අප සෑම මිනිසෙකුටම එකම එක විශ්වාසය මේක තමයි. பொன்னோ பொருளோ மனுஷர்களோ யாருக்கு மேல் நம்பிக்கை நாங்கள் வைக்க முடியாது. රත්තරන් රෙදි මිනිසයන් කරේ කවදාක්වත් විශ්වාස කරන්න எங்களை බෑ. ஜீவனோடு வைக்க வல்லவர் ஒருவருக்கு. අපි ජීවමාන තබන්න තරණ වාසය උන්වහන්සේට විතරයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையாய் ඒක තමයි இருக்கிறது. අපිට තිබෙන එකම එක විශ්වාසය. Hallelujah. Hallelujah. ஒவ்வொருவரும் அதை ருசி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். සෑම කෙනා මේක රස කර බලන්න நீங்கள் இதை இப்பொழுது ருசி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ඔබ දැන් මේක රස කර බලන්න ඕන இந்த කියලා பூலோகத்தில் இருக்கும் பொழுதே මේ පොළොව තල ஆண்டவர் இந்த ඉන්නකොට வல்லமையை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். උන්වහන්සේගේ බලය රස කර බලන්න ඕන කියලා උන්වහන්සේ பரலோகத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். ස්වර්ග රාජ්‍ය රස කර බලන්න ඕන කියලා அதான் කැමති இயேசு වෙනවා. சொன்னார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே ඒක இருக்கிறது. තමයි යේසුස් වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍යය නුඹලා තුලයි. Amen. ආමේන්. பரலோகமே ස්වර්ගය என் சொந்தமே මගේ වාසස්ථානය நான் எப்போ காண்பேன் என்று பாடினார்கள். මම කවද්දෝ දකිම්ද කියලා එක්කෙනෙක් ගායනා කරාලු. அறியாமையினாலே பாடினார்கள். නොදැනුවත්කමෙන් ගායනා කරා. பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பரலோகம் இருக்கிறது. ලංකනා බලාගෙන ඔබ තුල ස්වර්ග රාජ්‍යය තිබෙනවා. இயேசு எங்கேயோ அதுதான் பரலோகம். යේසුස් වහන්සේ කොහෙද ඉන්නේ? එමේ ස්ථානය තමයි ස්වර්ගය. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. நாங்கள் யோவான் 20வது அதிகாரத்திலே 1:8 மட்டும் பார்க்கும் பொழுது අපි යෝහන් 20:1 දක්වා බලනකොට Amen. ආමේන්. இங்கே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ හැමෝටම එක අවස්ථාවක් දෙන්න அந்த කැමති වෙනවා. உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாக. ඒ නැවත නැගිටීමේ බලය දැනගන්න පිණිස. Amen. Amen. Hallelujah. Hallelujah. உங்களுடைய இருதயம் எப்படியோ அப்படியே தான் நீங்க வாழ போறீங்க. ඔබගේ හදවත කොහොමද තිබෙන්නේ? ඒ ආකාරයෙන්ම තමයි ඔබ ජීවත් වෙන්න යන්නේ. உங்களுடைய இருதயத்திலே என்ன இருக்கோ அதுதான் உங்களை நோக்கி வரப்போகுது. ඔබගේ හදවතේ මොනවද තිබෙන්නේ? ඒක තමයි අපට නැවත එන්න යන්නේ. அக்கிரமம் இருந்தா அக்கிரமம் தான் வரும். අයිතිකම තිබුණොත් අයිතිකම තමයි එන්නේ. பரிசுத்தம் இருந்தா பரிசுத்தம் வரும். සුද්ධකම තිබුණොත් සුද්ධකම තමයි එන්නේ. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. பரிசுத்தவான்களுக்கு எல்லாமே பரிசுத்தமாய் இருக்கு. සුද්ධවන්තයන්ට සියල්ලම සුද්ධයි. அசுத்தனுக்கு எல்லாம் அசுத்தமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ පවිත්‍රාත්‍රාට සියල්ලම උට අපවිත්‍ර විදිහට තමයි හැමදේම පේන්නේ. தமிழ்ல ஒரு இதுல சொல்வார்கள் எங்கட பாஷையில දෙවන වශයෙන් කියමනක් කියනවා. கள்ளன் கள்ளனை நம்ப மாட்டான். හොරා කවදාවත් හොරෙක්ව විශ්වාස කරන්නේ නැහැ.
ஆமென். ආමේන්. இப்ப நான் கள்ளனா இருந்தா දැන් මම හොරෙක් නම් எல்லாரையும் நான் பார்க்கும்போது கள்ளனு தான் பார்ப்பேன். හැමෝම මම බලනකොට හොරෙක් විදිහට බලන විදිහට තමයි බලන්නේ. யாரையும் நம்ப மாட்டோம். කාවත් විශ්වාස කරන්නේ නැහැ මම. சுத்தமானுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கு. සුද්ධවන්තයන්ට හැමෝම සුද්ධයි. பக்கத்துல பாருங்க, நீங்க சுத்தமா இருக்கிறீங்களா? ලංකන බලකන ඔබ පවිත්‍රව ඉන්නවද? நான் සුද්ධව உங்களோட ඉන්නවද? பழகலாமா? මට ඔබත් එක්ක ආශ්‍රය කරන්න පුළුවන්ද? கேட்டு பழகுங்க. ඉස්සලා අහන්න පුළුවන්ද කියලා. ඊට පස්සේ ආශ්‍රය කරන්න. ஹalleluya. හලලූයා. இங்க நாங்கள் பார்க்கிறோம், මේ සනේ බලනවා மகதலேனா மரியாள் මත්ගලයි මරියා அங்கு ஓய்வு நாளிலே ඒ නිවාඩු දවසේ அங்கு அவளுக்கு எல்லாமே நெகட்டிவா இருக்கிறது. ඇයට සෑමදේම අසුභවාදීව තිබුණා. அவள் இயேசுவை நம்பி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவோடு வந்தாள். ඇයි සියල්ල මත්තරලා යේසුස් වහන්සේ අනුආවා. அவள் இயேசு அடிக்கப்பட்டதை பார்த்தாள், ඇයි යේසුස් වහන්සේ පහර වින්ද එක දැක්කා. ரத்தம் சிந்தினதை ලේ பார்த்தாள், වගරප එක දැක්කා. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டதை கேட்டாள், ඒලි ඒලි ලාමා සබත්තාන කියලා අඬගසප එක என் දැක්කா. ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னதை මගේ கேட்டாள். ආත්මේ බාර දෙනවා කියප එකත් ඇයට ඇසුණා. அங்கு யோசேப்பு வந்து அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினதை பார்த்தாள். යෝසෙප් ඇවිල්ලා ශරීරය අරගෙන මෙස්සානේ භූමි දානය කරප එක බැලුවා. அதுக்கு முன்னாலே பெரிய கல்லு வைக்கப்பட்டது என்று சொல்லி மார்க் 15 சொல்லுகிறது. ඊට ඉස්සර ලොකු ගලක් තිබ්බා කියලා මාක් 15 කියනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලලූයා. அப்ப இவ்வளவும் அந்த மிச்சம் ஒரு தேவன் தனி ஸ்திரிக்கு ඒ තනි ස්ත්‍රීට மேற்கொள்ள முடியாத நிலை. ජයගන්ට බැරි වූ තත්වයක්. ஆமென். ஆமென். மேற்கொள்ள முடியாத நிலை. ඇයට ජයගන්ට බැරි වූ තත්වයක්. அந்த இடத்துக்கு அவர்கள் சீல் வைத்துட்டார்கள். ඒ ඉස්සන්ට ඇවිල්ලා මුද්‍රා කරලා ශීල් එකක් போதா තිබ්බා. குறைக்கு ரோமர் போர் வீரர்களை காவல் ඒ வைத்திருக்கிறார்கள். මදිවට ඇවිල්ලා යුද එමෙස්සානේ රැකවලුම් පවා තිබ්බා. இவை எல்லாம் මේ සියල්ලම இருந்தாலும் මේ සියල්ලම තිබුණත් அவள் தன் டிவோஷனை தனது 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 ஆராதனையை தனது சேவையை எதுவும் தடுக்க அவளிடம் கொடுக்கவில்லை. ඇගේ නමස්කාරය ඇගේ සේවයට කිසිම බාධාවක් වෙන්න ඇය ඉඩ දුන්නේ නැහැ. வெள்ளிக்கிழமை காலமே காத்தடிச்சுன்னு சொன்னா பின்னர் நாங்க சபைக்கு வர மாட்டோம். සිකුරාදා උදෑසන හුළඟක් ආවොත් අපි හවස සභාවට එන්නේ නැහැ. என்ற டஸ் வரும் போல இருந்தது. අනේ දූවිල්ල එනවා වගේ තිබෙනවා. மழை வரும் என்று சொல்லி இருந்தார்களே, වහිනවා කියලා තිබ්බනේ. நாங்கள் காரணம் தேடுகிறோம், අපි හේතුබස් හොයනවා. ஆனால் மார்க்கம் தேடவில்லை. නමුත් මාර්ගයක් අපි හෙව්වේ නැහැ. அவள் என்ன 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 நினைத்திருந்தாள்? ඇයි මොනවද හිතුවේ? என் தேவனுக்கு உரிய அந்த கடமையை நான் செய்ய வேண்டும். මගේ දෙවියන් වහන්සේ යුතු அது යුතුයකම என்ன මම தடை කරනවා. இருந்தாலும் මොන பரவாயில்லை, බාධාවක් ආවත් என் කමක් தேவன் නැහැ. என்னை காண்கிறவராய் මගේ இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මාව දකිනවා. ஆகவே அவள் ஓய்வு நாளுக்கு முதல் நாளே ඒ නිසා නිවාඩු දවසේ வேண்டிய කලින් දවසේ கண்டக வர்க்கங்களை சேர்த்துக் கொண்டாள். අවශ්‍ය සෑම සුවඳලාටුන් සියල්ලම එකතු කරගත්තා. ஆமென். ආමේන්. இவ்வளவு 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 செயல்பட முடியாத இவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. ක්‍රියා කරන්නට බැරි මෙච්චර හේතු තිබෙනවා. அங்கு கல்லறைக்கு சீல் வைத்து விட்டார்கள். එමෙස්සනේ සෝරට பெரிய මුද්‍රාවක් කල්ල තබලා இருக்குது. ලොකු ගලක් තිබුණා. போர் வீரர்கள் ඒ நிற்கிறார்கள். යුද සෙබළුන් ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஆனால் அவள் சொன்னாள், නමුත් ඇය කිව්වා மனம் இருந்தால் இடம் உண்டாகும். සිත ඇත්තම් පත කුඩාද? பக்கத்துல பாத்துங்க, மனம் இருந்தால் இடம் உண்டாகும். ලංකනා බලකන සිත ඇත්තම් පත කුඩාද? It is your heart condition. ඒක ඔබගේ හදවතේ තත්වය. It is your heart ඒක condition. ඔබගේ හදවතේ තත්වය. அவள் அவளத்தையும் எடுத்து வச்சிட்டு, ඇය සියල්ලම අරගෙන எனக்கு තබාගෙන பிடித்தமான இந்த வசனம், මම කැන්තින් වචනය இருட்டோட எழும்பினாள். රාත්‍රියම නැගිට්ටා. எப்படி? කොහමද? சூரியன் வந்து முதுகில குத்துறது மட்டும் வைக்கல, සූර්යයා ඇවිල්ලා කොන්දට පහර දෙනකන් හිටියේ නැහැ. කොන්දට එළියෙනකන් හිටියේ නැහැ. நேற்று முழுக்க அந்த வெயிலுக்கு நின்று அவர் அடிபட்டதை பார்த்தேனே. ඊයේ දවල් මේ අවුවේ පහර වින්දක මම දැක්කනේ. இந்த வெயில்ல நான் சும்மா காஞ்சு கொண்டே இருந்தேன். මේ අවුවේ නිකන් මම වේලි වේලි හිටියානේ. இன்னும் கொஞ்சம் படுத்து தூங்குவோம் அவள் யோசிக்கவே. තව ටිකක් නිදාගමු කියලා කල්පනා කරේ නැහැ. இருட்டோடே ඒ මධ්‍යම உன்னை රාත්‍රියේ சுற்றி இருள் இருக்கலாம். ඔබ වටා අඳුර තිබෙන්න நீ පුළුවන්. முன்னேற முடியாதபடி தடைகள் ඔබ இருக்கலாம். ඉදිරියට යන්න බැරුව බාධා சுவிசேஷம் තිබෙන්න எடுத்து පුළුවන්. செல்ல முடியாதபடி வழிகள் සුභාරච්චි தடைப்பட்டிருக்கலாம். රැගෙන යන්න බැරුව ஆனால் මාර්ග உனக்கு බාධා වෙන්න மனம் පුළුවන්. இருக்கா? නමුත් ඔබට හිත තිබෙනවද? கர்த்தருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய දෙවියන් வேண்டும். වහන්සේනේ මම යම් දෙයක් කරන්න ඕන கர்த்தருக்காக ஒரு කියලා. ஆத்மாவை ஆதாயப்படுத்த දෙවියන් வேண்டும். වහන්සේනේ ආත්මයක් මම දිනා ගන්න ඕන කියලා. நீங்கள் மனம் வைத்தால், ඔබ සිත තිබ්බොත් நீ போகாவிட்டால், ඔබ ගියේ கர்த்தர் නැත්නම් உன்னிடத்திலே ஆட்களை அனுப்புவார். දෙවියන් වහන්සේ ඔබ ළඟට සෙනගෙවනවා. உனக்கு மனம் இருக்கா? ඔබට සිතක් තිබෙනවද? ஆமென். ආමේන්.
மார்க் 16வது அதிகாரத்தில் அவள் போகும் பொழுது யோசிக்கிறாள், මාක් 16 යනකොට කල්පනා இந்த කරනවා பெரிய கல்லை யார் புரட்டுவார்களோ? මේ විශාල කල කාට පෙරලන්න පුළුවන්ද? யார் කාටද புரட்டுவார்களோ? මේක පෙරලන්න පුළුවන්ද? அதுக்கு முதல் ඊට කලින් அவள் கந்தக வர்க்கத்தை சேர்க்கிறாள். ඒ සුවඳ ලාටුන් සියල්ල සුවඳ ද්‍රව්‍ය සියල්ල එකතු කරනවා. ஆமென். ආමේන්. ஆனால் அவள் பார்க்கிறாள், නමුත් ඒ බලනවා இயேசுவை அடக்கம் பண்ணப்படும் போது යේසුස් වහන්සේ භූමි දහනය කරන්න ගෙන යනකොට நிக்கதேமுஸ் என்ன செய்கிறான்? නිකදේමුස් මොනවද කරන්නේ? 100 ராத்தல், சொல்லுங்க 100 ராத்தல், ඒ රාත්තල් 100ක් 100 ராத்தல் அந்த கந்தக வர்க்கங்களை ඒ රාත්තල් 100කේ සුවඳ ලාටු සුවඳ இயேசுனுடைய ද්‍රව්‍ය சரீரத்திலே வைத்து යේසුස් වහන්සේගේ ශරීරය அந்த තබලා துணியாலே மூடி ඒ රෙදි වලින් ඔත්තලා அதை அங்கே அடக்கம் செய்கிறான். එමෙස්සානේ ඒ இப்ப සෝන් இவள் யோசிக்கலாம், මම කල්පනා කරලා නැති யோசித்திருக்கலாம், කල්පනා කරලා இந்த ඇති 100 ராத்தலுக்கு நான் கொண்டு போற அரை ராத்தலுக்கு என்ன பிரச்சனை? මේ රාත්තල් 100ටයි මම කියන්නේ මේ රාත්තල් භාගයටයි ඇති ප්‍රශ්නේ මොකද්ද? இதை கொண்டு போய் என்ன பிரயோஜனம்னு சொல்லி. මේ කරන් ගිහලා මොනවද ஆனால் அவள் என்ன சொன்னாள்? නමුත් ඇයි මොනවද அவர் කිව්වේ? 100 ராத்தல் கொடுத்தால் அது அவரை பொறுத்தது. ඔව් 100 ඇතුළත ඒක என்னாலே ඔහුගේ முடிந்ததை நான் செய்வேன். මට පුළුවන් දේ මම කරනවා. என்னாலே முடிந்ததை. මට පුළුවන් දේ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அதான் ஆண்டவர் எல்லாத்தையும் அதான் கேட்கிறார். ඒක තමයි දෙවෙනි වස්සක හැමෝගෙම ஆண்டவர் ඉන්නන්නේ. கட்டளை கொடுக்கவில்லை, கட்டளை கொடுக்கவில்லை, உன்வாசி அணக்கறே ஆனால் நே. உன் இருதயத்தின்படி நீ செய்ய வேண்டும். ඔබගේ හදවතට අනුව ඔබ කරන්න ඕනේ. ஏண்டா, அந்த அளவிலே தான் நீ அழைக்கப்பட ඒ போகிறாய். ප්‍රමාණය තමයි ඔබ මනින් ලබන්නේ. அவள் சொல்கிறாள், අය කියනවා என்னாலே ஆனதை நான் செய்தான் ஆக்க போகிறேன். මට පුළුවන් දේ මම අනිවාර්යෙන්ම என்னை කරනවා. காண்கிறவர் கர்த்தர். මාව දකින්න දෙවියන් වහන්සේ. ஆமென். ஆமென். மனுஷர் காணத்தை படியை உண்டி செய்யாதீங்க. මනුෂ්‍යයා සිතනා කරගෙන ඔබ මුකුත් කරන්න යන්න එපා. ஆமென். ஆமென். மனுஷர்கள் என்ன நல்லா சொல்ல வேண்டும். මනුෂ්‍යයා මං ගැන හොඳ කියන්න மனுஷருக்கு ඕනේ. முன்னாலே நான் பெரியவனாய் මනුෂ්‍යයා ඉදිරියේ මම ලොක් කෙනෙක් වෙන්න ඕනේ. அவர்கள் உங்களை எங்கேயும் கொண்டு போக முடியாது. මනුෂ්‍යයා කවදාකද ඔබ කොහෙටත් ගෙන යන්න மனுஷர் බෑ. உங்களை தூக்கினா அவன் கை உழையும் பொழுது விட்டுடுவான். මනුෂ්‍යයා ඔබ එසෙවොත් එම අතර දිනකොට අනිවාර්යෙන් බිමට දානවාමයි. ஆனால் கர்த்தர் உயர்த்தினதுதான். නමුත් දෙවියන් වහන්සේ එසෙවොත් එසෙව கர்த்தர் තමයි. உயர்த்து மட்டும் நீங்கள் காத்திருங்கள். දෙවියන් වහන්සේ அவருடைய ඔසවන பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார். උන්වහන්සේගේ බලවන්ත දෑතේ රැඳී ඉන්නේ කියලා யாக்கோப் කියනවා. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த 34 வருஷத்துக்குள்ள நாங்கள் මේ வந்திருக்கோம். අවුරුදු 34 නේ අවුරුද්දට අපි ඇවිල්ලා ඉන්නවා. எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் வந்து போய் ඕ கொண்டிருக்கிறார்கள். දාසකෝ ජනතාව ඇවිල්ලා ගියා. ஆனால் கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். නමුත් දෙවියන් වහන්සේ දෙස විතරක් අපි බලාගෙන ඉන්නවා. ஹalleluya. හalleluya. Praise be to God. பிரசன்சா அப்போ வேவா. இங்க நாங்கள் பார்க்கிறோம். මේසනේ බලනවා. ஆமென். சீக்கிரமா நான் போகிறேன். ඉක්මනින් අපි அப்ப යන්න நாங்கள் යනවා. பார்க்கிறோம், අපි බලනවා. இங்கே அவள் போன பொழுது ගියාට පස්සේ ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி இருக்கிறார். උන්වහන්සේ දූතයාව වෙලා ගල පෙරලනවා. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உன்னாலே முடியாததை கர்த்தர் செய்து கொடுப்பார். ඔබට කරන්ට බැරි දේ දෙවියන් වහන්සේ කරලා දෙනවා. பக்கத்துல பாருங்க, நீங்க புரட்ட வேண்டியதை புரட்டுங்க. ලංකනා බලන්න ඔබ පෙරලන්ට ඕන දේ පෙරලන්න. அதுக்காக பொய் புரட்டுகளை செய்யாதீங்க. ඒකින්ද නිකන් එහෙට මෙහෙට බොරුවට නිකන් පෙරලන්න එපා. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. புரட்ட வேண்டியதை புரட்டுங்க. පෙරලන්න ඕන දේ புரட்ட පෙරලන්න. முடியாதை கர்த்தர் புரட்டுவார். ඔබට පෙරලන්න බැරි දේ දෙවියන් වහන්සේ පෙරලයි. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ இங்க அது கண்ட உடனே ඒක දැක්ක அவள் ගමන් முதலாவது என்ன செய்கிறாள்? ප්‍රථමනේ මොනවද කරන්නේ? அந்த காரியத்தை குறித்து ஓடி போய் பேதுருவிடத்திலும் ඒ කාරණා ගැන දුවල කියලා පේතුස් ගාවට யோவானிடத்திலும் ஓடி போய் சொல்லுகிறார். යොහන් ගාවට ஏன்னா දුවල அவளுக்கு කියලා புரியவில்லை. කියනවා. ඇයට තේරුනේ නැහැ. பக்கத்துல பாருங்க, புரியாட்ட புரியாதுன்னு சொல்லுங்க. ලංකන බලක් කියන තේරු නැත්තම් තේරු නැහැ කියලා කියන්න. புரிஞ்சது போல தலையாட்டாதீங்க. තේරුණා වගේ එහෙට මෙහෙට ඔළුව වනන්න එපා. ஆமென். ආමෙන්. அவள் போய் சொல்லுகிறாள், ඇය ගිහලා කියනවා கர்த்தரை யாரோ கொண்டு போயிட்டார்கள். අනේ කවුදෝ දෙවියන් වහන්සේව අරගෙන ගිහිල්ලා. வைத்த இடம் தெரியவில்லை. තපපු ඉස්සානේ දන්නෙත් නැහැ. also excited. ඇය කුතුහලයටපත් වුණා. அதுக்கு முதல் அதிகாரத்தை கடைசி பகுதி சொல்லுது, அவள் பார்த்து கொண்டிருக்காள் வைத்த இடத்தை. ඊට කලින් පරිච්ඡේදයේ අවසාන කොටසේ ආයේ බලන් ඉන්නා කොහෙද තිබ්බේ කියලා. பக்கத்துல சொல்லுங்க, போய் சொல்ற செய்தியை சரியானதா சொல்லுங்க. ලංකන බලක් කියන ඔබ කියලා කියන දේ හරියට කියන්න. உங்களுடைய மனதில் இருக்கிறத போட்டு சேர்த்து சொல்லிடாதீங்க. ඔබගේ හිතේ තියෙනක ඔබ තව වැඩිපුර දාලා කියන්න එපා. எங்களே ஒரு பழக்கம் இருக்குது. අපේ පුරුද්දක් තියෙනවා. මේ ඔක්කොම කතා කරනවා. இதெல்லாம் எப்படியாக கதைக்கிறார்கள். ஆமென். ஆமென். உதரும் கதைக்கல, அது இங்க இருந்தா வருது. කවුරු කතා කරන්නේ මේ ඇතුළේ ඉඳලා තමයි ඔක්කොම එන්නේ. அப்ப இவளே போய் என்ன சொல்றாள்? කියලා මොනවද කියන්නේ? வைத்த இடம் தெரியல, තියපු තැන දන්නේ නැහැ. கொண்டு போயிட்டாங்க. අරගෙන ගිහිල්ලා
இப்போ பேதுரும் யோவானும் ஓடினும். දැන් පේතුරු සහ යොහන් දුවනවා. ஏன் ஓடுகிறார்கள்? ඇයි දුවන්නේ? யார் எடுத்துட்டு போகணும்னு பார்க்க. කවුද අරගෙන ගිහලා ඇත්තේ? இது உண்மையான்னு பார்க்க. මේක ඇත්තද කියලා බලන්න. ஆமென். ආමෙන්. நான் என்னதை சொல்ல வாரேன்னு මම சொன்னா, මොනවද ඔබට කියන්න උත්සාහ කරන්නේ? திறக்கப்பட்ட கல்லறையை ඒ පෙරණ ලැබුවේ සොහන තුල 3 பேர் பார்க்கிறார்கள். 3 දෙනෙක් බලනවා. ஆனா 3 பேருடைய பார்வையும் அவர்களுடைய அறிந்து கொள்ளுதலும் வித்தியாசமானது. ඒ 3 දෙනාගම බලපු ආකාරය සහ උන් සැලසුම් කරපු ආකාරය වෙනස්. இன்று எங்களுக்குள்ள பிரச்சனை அதுதான். අද අපිට තියෙන ප්‍රශ්නේ මේක තමයි. ஒவ்வொருவரும் நாங்கள் பார்க்கிறது சரி என்று நினைக்கிறோம். අපි හැමෝම හිතන්නේ අපි බලන දේ அதற்கு හරි. இன்னொரு பக்கம் இருக்கிறது என்று பார்க்கவில்லை. ඒකට තවත් පැත්තක් තිබෙනවා කියලා අපි බලන්නේ නැහැ. ஆமென். ஆமென். இவள் பார்க்கிறாள். ඇය බලනවා. அவளுக்கு புரிந்ததெல்லாம் ஒன்றுதான். ඇයට තේරෙන එකම එක දෙයයි. ஆண்டவரை காணல யாரோ கொண்டு போயிட்டார். දෙවෙනි අවශ්‍ය පේන්නේ නැහැ කවුරු හරි කෙනෙක් අරගෙන ගියා. එච්චරයි. பேதுரும் யோவான் ஓடி வருகிறார்கள். පේතුරු සහ යොහන් දුවගෙන එනවා. யோவான் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் அன்பான சீஷன் என்று சொல்லப்படும். යොහන් කියලා අපි විශ්වාස කරනවා මන්ද ප්‍රේමණීය ගෝලයා කියලා හුට තමයි කියන්නේ. அவன் வயது குறைந்தவனாய் இருந்தபடினால பேதுருக்கு முந்தி கொண்டு ஓடிட்டான். ඔව් වයස අඩු නිසා සමහරට පේතුරු ඉස්සර කරන දුවලා ඇති. ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை, அங்கு நிற்கிறான். නමුත් ඔය ඇතුළට ගියේ නැහැ මේ ස්ථානේ හිටියා. ஏண்டா எந்த காரியம் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. මන්ද මොන දේවල් මොන දේවල් ඇතුළේ තිබෙනවද කියලා ඔහු දන්නේ නැහැ. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. ஆனபடினாலே மூத்தவரை உள்ளுக்கு விடுவோம். එම නිසා මොනවද කරන්නේ? වයසෙන් වැඩි කෙනාව අපි ඇතුළට යවමු. ஆமென். ආමෙන්. ஹalleluya. ஹalleluya. அடி வேண்டாம் முதல்ல அடி வேண்டட்டும். මොන හරි පහරක් වැදුනොත් ඉස්සලා ඔහුට වැදුන දෙන්න. ஹalleluya. හalleluya. ஆனால் பேதுரு போய் නමුත් பார்க்கிறார். ප්‍රේසස් කියලා බලනවා. சீலைகள் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ඒ ඔතපු රෙදිකඩ සියල්ලම නමල தலையை ලස්සන சுற்றி තිබෙනවා. இருந்த தலப்பா மடித்து வேறாக வைக்கப்பட்டது. ඒ ඔළුවට තබා තියෙන රෙදිකඩේ පවා அப்போ இங்கே ஏதோ ஒரு ஒழுங்கு கிரியம் நடந்திருக்கிறது. ඒතර මේ ස්ථානේ යම් පිළිවෙලක් සිදු වෙලා இது තිබෙනවා. யாரும் களவெடுக்கவில்லை. කවුරුත් හොරකම් ஏன்னா කරන්නේ නැහැ. அவசரத்துல களவெடுத்து கொண்டு போறவன் හදිස්සිය හොරකම් කරගෙන යන කෙනා உங்களோட பெட்ரூமுக்கு வந்து களவெடுக்கிறவன் பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு வச்சுட்டா போறான். ඔබගේ නිදර කාමරේ යම් කෙනෙක් හොරකම් කරන්න આવොත් එම හොරකම් කරලා ඔබගේ රෙදිකඩ ඔක්කොම බෙඩ්ෂීට් ඔක්කොම නමලා තියලා දෙන්නේ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் இந்த CIDs மைண்ட்ல வர. මේ ඔක්කොම CID මනසට එන දේවල්. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப பேதுரு வந்து பார்த்துட்டு ප්‍රේතුස් ඇවිල්ලා බලලා அவன் போகிறான். ඔහු යන්න යනවා. இப்போ இரண்டாவது சீஷன் வருகிறான். දැන් දෙවෙනි ගෝලයා එනවා. இப்ப அவன் உள்ளுக்குள்ளே போகிறான். ඔහු ඇතුළට යනවා. உள்ளுக்குள்ளே போய் அதையே தான் பார்க்கிறான். ඇතුළට කියලා ඒ දේම තමයි බලන්නේ. ஆனால் வேதம் என்ன சொல்றது? බයිබලේ මොනවද කියන්නේ? அந்த வசனத்தை நான் அண்டர்லைன் பண்ணி வைத்திருக்கிறேன். ඒ වචනේ මම මේ මෙසන ඉරක් කරලා තබන් ඉන්නවා. கண்டு விசுவாசித்தான். දැකලා ඇදහිව්වා. ஆமென். ආමෙන්. கண்டு விசுவாசி. දැකලා ඇදහිව්වා. என்னத்தை கண்டார்? මොනවද දැක්කේ? பேதுரு ஒரு காரியத்தை பார்க்கிறார். ප්‍රේතුස් එක දෙයක් දැක්කා. சீலை மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. එමෙස රෙදිකඩ සැල ඔතලා තිබුණා. தலைப்பாகை ஒரு இடத்துல வைத்திருக்கிறது. ඒ සතේ පිස්සන ඒකත් නමල ලස්සනට තිබුණා. கிடங்கிலே ஆள் இல்ல. ඒ ස්ථානේ ඊටපු කෙනා නැහැ. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. பேதுரு அதை கண்டுட்டு போகிறான் பேசாம. ප්‍රේතුස් ඒක දැකලා ஆனா இரண்டாவது சீஷன் வந்து නමුත් දෙවෙනි වතාව ඇවිල්ලා கண்டு விசுவாசிக்கிறான். දැකලා ඇදහිව්වා. என்னத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது මොනවද අප දකින්න පුළුවන් වන්නේ? ஒவ்வொரு காரியத்துக்கும் සෑම දෙයකටම மேலெழுந்த வாரியான ஒரு ஐசைட் ஒன்று இருக்கு. மேலெழுந்த வாரியான பார்வை இருக்கிறது. ඒ පිටස්සර බැලීමක් තිබෙනවා. ஆமென். ආමෙන්. ஆனால் நீங்கள் உண்மையை அறிய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் உற்று ஆழத்திலே பார்க்க வேண்டும். ඔබ සැබෑ ඇත්ත දැනගන්න ඕන තව ටිකක් ගැඹුරට ඔබ ඕන இவன் அன்பான சீஷன் தேவ சத்தியத்தை அங்கு பார்க்கிற அனுப்படி அவர் சொன்னதுதான் இங்கு நடந்திருக்கிறதா? ඒ ප්‍රේමාන්විත ගෝලයා මොනවද බලන්නේ? උන්වහන්සේ කියපු දේ තමයි මේ ස්ථානයේ සිදු වුනේ. அவன் தன்னுடைய இருதயத்தின்படி விசுவாசித்தான் பேதுரு. ප්‍රේතුස් තමගේ හදවතට විශ්වාස කරා. அவன் யோவானோ அந்த இரண்டாவது சீஷன் ஆவியின் கண்களினாலே அதை பார்க்கிறான். නමුත් ඒ දෙවෙනි ගෝලයා වන යොහාන ඇවිල්ලා ආත්මික இன்று දෙයක් எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை අද අපිට තියෙන ප්‍රශ්නය எல்லா காரியங்களும் සෑම දෙයක්ම மேலெழுந்த ரீதியாக உலக ரீதியாக பார்க்கிறோமே அல்லாமல் வேதத்தின் அடிப்படையிலே ஆவிக்குரிய கண்களினாலே நாங்கள் பார்ப்பது இல்லை. අපි පිටස්සර ලෝකයේ බලන ආකාරයෙන් බලනවා මිස ආත්මිකව දෙවියන් වහන්සේ බලන ආකාරයෙන් ආත්මික දෙනෙත් වලින් අපි බලන්නේ නැහැ. அதுதான் எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கிறது. ඒක තමයි අපිට ප්‍රශ්න තිබෙන්නේ.
ஏனென்றால் நாங்கள் எதையும் ஆழமாய் பார்ப்பதில்லை. මන්ද අපි ඕනම දෙයක් ඉතා ගැඹුරව අපි බලන්නේ නැහැ. ஆவிக்குரிய ஒரு ரீதியிலே நாங்கள் பார்க்க අපි வேண்டும். ආත්මික තලයේ බලන්නෙත් නැහැ. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? උන්වහන්සේගේ වචනේ මොනවද அப்போ කියන්නේ? உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். එතකොට අපිට இது තේරුම් ගන්න கடைசி පුළුවන්. காலம். මේ අන්තිම இது කාලය. சத்துருனுடைய தந்திரங்கள். මේක සතුරාගේ කපටිකම්. இது ஆவிக்குரிய போராட்டம். මේක ආත්මික இது පොරවැදීමක්. மாம்சத்துக்குரிய போராட்டம் මේක அல்ல. මානසික පොරවැදීමක් நாங்கள் නෙමෙයි. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறவர்கள் அல்லவே අපි என்று பவுல் சொல்லுகிறார். පෞල්තුමා කියන අපි මාංශය හා රුධිරයට විරුද්ධව පොරපදන අය නෙමෙයි. எங்களுடைய யுத்தமோ ஆவிக்குரிய யுத்தமாய் අපගේ இருக்கிறது. යුද්ධය නම් ආත්මික ஆகவே යුද්ධයයි. ஆவிக்குரிய ஆயுதங்களை நாங்கள் தரித்தவர்களாய் இருக்க අපි வேண்டும். ආත්මික ආයුධ පළඳගත්තු ஆவிக்குரிய வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ආත්මික එළදරව් අපි ලබා ஆவிக்குரிய ගන්න ඕනේ. கண்களை நாங்கள் திறக்க வேண்டும். ආත්මික දෙනෙත් විවෘත என்றால் කරන්න இன்றும் ඕනේ. அடிக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் තවත් පාර විඳලා நாங்கள் පාර විඳලා உணர்வில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் අපි තේරුම් ගන්න බැරි හේතුව எங்களுடைய කුමක්ද? ஆவிக்குரிய குருட்டாட்டம். අපගේ ආත්මික අන්ධභාවය. வேதம் என்ன சொல்கிறது? பைபிளே මොනවද කියන්නේ? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி මේ ලෝකයේ අධිපති எங்கள் යවනයි. கண்களை மூடி இருக்கிறார். අපගේ දෙනෙත් වසලා තිබෙනවා. அதனாலே எங்களாலே பார்க்க ඒ முடியவில்லை. නිසා අපිට බලන්න බැරුව பவுலுடைய තිබෙනවා. கண்களிலே செதில் இருந்தது. ඒ පෞල්තුමාගේ දෙනෙත් වල ඇස්වල කොරපොතු තිබුණා. ஆனபடியினால் தேவ சத்தியத்தை அவன் அறிந்தும் ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ සත්‍යතාවය அவன் දැනගෙන இயேசுவை காண முடியவில்லை. යේසුස් වහන්සේ බලන්න බැරුව இயேசுவை තිබුණා. காணாவிட்டால் යේසුස් වහන්සේ දැක්කේ නැත්තම් காணாததினாலே දැක්කම නැති அவன் නිසා இயேசுவை துன்புறுத்தினான். ඔව් යේසුස් වහන්සේට ප්‍රීඩා කරා. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை காணவில்லாட்டா நீங்க இயேசுவை துன்புறுத்துவீங்க. ලංකන බලකන ඔබ යේසුස් වහන්සේ දැක්කේ නැත්තම් ඔබ යේසුස් වහන්සේට ප්‍රීඩා කරන්න තමයි යන්නේ. அவர் உனக்காக அடிக்கப்பட்டார், උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් உனக்காக පාර ரத்தம் විඳා. ඔබ වෙනුවෙන් ලේ சிந்தினார். වැගිරුවා. Amen. Amen. வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். බයිබලයට අනුව උන්වහන්සේ තුන්වෙනි දින ஆண்டவர் இந்த නැවත உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறார். උන්වහන්සේගේ නැවත නැගීමේ බලය ඔබ දකින්න ඕන කියලා උන්වහන්සේ කැමති වෙනවා. Amen. Amen. மகதலேனா மரியாளுக்கு ஒரு சந்தர்ப்பம், මත්කලාය මරියට பேதுருவுக்கு ஒரு අවස්ථාවක්, சந்தர்ப்பம், පේතුරුට අවස්ථාවක්, யோவானுக்கோ அந்த அன்பான சீஷனுக்கு ஒரு சந்தர்ப்பம். යෝහන්ට නැත්නම් ප්‍රේමාන්විත ගෝලයට අවස්ථාවක්. மூவருடைய வெளிப்பாடும் வித்தியாசமாய் ඒ இருந்தது. තුන්දෙනාගේ එළිදරවම ටිකක් වෙනස් இவைகள் වෙනවා. ரெண்டு பேரும் அவர்கள் திரும்பி போய்ட்டார்கள். මේ දෙදෙනාම නැවත හැරලා ගියා. ஒருவருக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு, එක්කෙනෙකුට ආත්මික එළිදරව්ව, ஒருவருக்கு பூமிக்குரிய வெளிப்பாடு. එක්කෙනෙකුට භූමික එළිදරව්ව. ஆனால் மகதலேனா அந்த வெளிப்பாடுகளை கண்டும் அவள் போகவில்லை. නමුත් මත්කලාය මරියා මේ එළිදරව් දැකලා ஏன்? නැහැ. ඇයි? அவள் எதிர்பார்த்தது தேவனுடைய சந்திப்பு, தேவனுடைய பிரசன்னம். ඇය බලාපොරොත්තු වෙන දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය සහ அது උන්වහන්සේගේ மரித்த සම්මුඛ වීම. சரீரமாய் இருந்தால் என்ன, உயிர்த்தெழுந்த சரீரமாய் இருந்தால் என்ன, උන්වහන්සේ මරණ ශරීරයක් වුණා, நான் නැවත නැගිට கொண்டு வந்த ශරීරයක් கந்தக வர்க்கத்தை நான் கொடுத்து ஆராதிக்காமல் நான் போக මම போவதில்லை. ගෙනාපු සුවඳ ද්‍රව්‍ය දීලා මම නමස්කාර කරන්න නැතුව அங்கு මම அவள் ඉස්සරහට இன்னும் යන්නේ නැහැ. தாமதித்திருந்தாள். இன்னும் தாமதித்து நின்ற பொழுது තවත් ප්‍රමාද වුණ නිසා ஆண்டவரே அங்க வந்து சேர்ந்தார். යේසුස් වහන්සේ මේ ස්ථානට ආවා. ஆமென். ආමෙන්. ஆண்டவர் வந்த உடனே அவள் நினைச்சால் தோட்டக்காரர் என்று சொல்லி, ඒ දෙවියන් වහන්සේට පස්සේ ඇහිතුව මේ වත්තේ යම් කෙනෙක් ඇවිල්ලා ඉන්නවා யாரை කියලා. தேடுகிறாய்? ඔබ කාවද සොයන්නේ? அப்போ அவள் சொல்லுகிறார், ඇය කියනවා இயேசுவை தேடுறேன்னு சொல்லல. යේසුස් වහන්සේ සොයනවා කියලා කිව්වේ அவள் என்ன නැහැ. சொன்னாள்? ඇයි මොනවද කිව්වේ? என் ஆண்டவரை காணவில்லை. මගේ දෙවියන් වහන්සේව මට පෙනෙන්න என் නැහැ. ஆண்டவர் எனக்கு வேண்டும், මගේ දෙවියන් වහන්සේ මට ඕනේ. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒක ලබා ගන්න நீர் ඕනේ. எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் ඔබ අරන් ගියා නම් சொல்லும். ඔබ அது කියන්න. அந்தமானாய் இருக்கலாம், ඒක අන්දමන් දුපත எந்த ஒரு වෙන්න පුළුවන්. பாலைவனமாய் இருக்கலாம். මොන කාන්තාරයක් நான் වෙන්නත් போய் පුළුවන්. எடுத்துக்கொள்வேன். මම ගිහිල්ලා අරගන්නවා. ஆண்டவர் முதல் முறையாக மகதலேனாக்கு வெளிப்பட்டார் உயிர் உள்ளவராக. උන්වහන්සේ ප්‍රථම වතාවට නැවත නැගිට පස්සේ මත්ගලාවේ මරියට එළිදරව් වුණා. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர்களின் நிருபம் අපි ක්‍රියාපොතේ முதலாவது அதிகாரத்துக்கு திருப்புவீர்களானால் පළවෙනි පරිච්ඡේදය හරව ගන්නවා නම් அங்கு லூக்கா எழுதி கொண்டு போகிறார். ලූක් තුමා ලියාගෙන යනවා 40 நாள் அளவும் දින 40ක් තිස්සේම ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் அவர்களுக்கு. උන්වහන්සේ උන්ට එළිදරව් කරමින් සිටියා. ஆமென். ආමෙන්. 40 நாள் அளவும் දින 40ක් அவர் உயிரோடு இருக்கிறவராய் வெளிப்படுத்தினார் எல்லாருக்கும். උන්වහන්සේ නැවත නැගිට බව උන්වහන්සේ සියල්ලටම එළිදරව් කරා. அடுத்ததாக நாங்கள் 1 கொரிந்தியர் 15 பார்க்கிறோம். 1 කොරින්ති 15 අපි 3 බලනවා. தொடக்கம் 8 மட்டும் பார்க்கும் තුනේ பொழுது සිට 8 දක්වා බැලුවා. பவுல் சொல்லுகிறார், பவுல் துமா කියනවා 12 பேருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார், 12 දෙනෙකුට උන්වහන්සේ එළිදරව් කරා. உயிருள்ளவராய் காண்பித்தார். උන්වහන්සේ නැවත නැගිට அதன் බව பின்பாக පෙන්වුවා. 500 பேருக்கு வெளிப்பட்டார். ඊට පස්සේ 500කට එළිදරව් அதன் වුණා. பின்பாக யாக்கோபுக்கு ඊට வெளிப்பட்டார். පස්සේ යාකෝබ්ට එළිදරව් වුණා. அதன் பின்பாக
அகால பாவியாகிய எனக்கு வெளிப்பட்டார். ඊට පස්සේ මාතු පව්කාරකුණ මට එළදලා වුණා. அதன் பின்பாக உங்களோட பாஸ்டருக்கு வெளிப்பட்டார். ඊට පස්සේ ඔබගේ පාස්ටර් அதன் பின்பாக 33 வருஷமா இந்த சபைக்குள்ளே வெளிப்பட்டு ඊට පස්සේ கொண்டிருக்கிறார். අවුරුදු 33 මේ அவற்றை සභාව உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. உன்வாசை நவத்தின கிரியை இன்று நீ பழைய நம்புவாயானால் கிரியை அந்த விசுவாசம் வல்லமையை කරනවා. உன்னாலே ருசி பார்க்க ඒ முடியும். බලය ඔබට රස කර බලන්න පුළුවන්. இன்றைக்கு அது நீ ருசி பார்க்க முடியும். අදම ඔබට ඒක රස කර බලන්න உன் පුළුවන්. இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது? ඔබගේ හදවතේ කල්පනාව அதை நான் කොහොමද? கண்டுதான் ஆக මම வேண்டும். ඒක දකින්නම තමයි என் ඕනේ. வாழ்க்கையிலே මගේ நான் ජීවිතේ போற මම கஷ்டத்துக்குள்ளே යන අමාරුකම් நான் තුල, போற මම நிலைக்குள்ளே යන තත්ත්ව நான் තුල அவரை மறுதலிக்க போவதில்லை. මම උන්වහන්සේ அவருடைய ප්‍රතික්ෂේප உயிர்த்தெழுந்த කරන්නේ வல்லமை උන්වහන්සේගේ නැවත இன்றைக்கு නැගීමේ බලය கிரியை செய்ய வல்லது. අදත් ක්‍රියා කරන්න என்னை தூக்கி බලවන්තයි. நிறுத்த வல்லது. මාව උසලා තබන්න බලවන්තයි. தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நில்லுங்கள். උන්වහන්සේ අපුන්ගේ නැගී සිටිමු. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் இந்த சபையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. උන්වහන්සේගේ බලය අදත් මේ සභාව තුළ ක්‍රියා ஆயிரம் කරමින් ஆயிரம் තිබෙනවා. பேரை தூக்கி நிறுத்தின தேவன் දහසකුත් දෙනාව නැවත නැගිටව දෙවියන් இன்று இந்த වහන්සේ. இடத்தில் இருக்க உங்களை தூக்கி நிறுத்த அவரால் අද මේ සනබෝ උන්වහන්සේ බෝ නැවත නැගිටවන්න පුළුවන්. பலவீனனுக்கும் பலவானுக்கும் உதவி செய்கிறது அவருக்கு ஒரு அற்பமான காரியம். දුර්ලට සවිරත් උන්වහන්සේ උපකාර කරන එක උන්වහන්සේගේ සුළු දෙයක්. உங்கள் சூழ்நிலை கர்த்தருக்கு ஒரு அற்பமான காரியம். ඔබගේ වාතාවරණය උන්වහන්සේගේ සුළු දෙයක්. ஒரு முறை